வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க. இப்போ 2 வயசு பாப்பாவுக்கான அழகான ஒரு குட்டி ஃப்ராக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அது எப்படி தைக்கலான்னு வாங்க பார்க்கலாம். 1 மீட்டர் கிளாத்தில் 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டட் ஏஜ் நம்ம சைடு பேஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து 2 இன்ச்சு நெக்கோட வித்து, 4.5 இன்ச்சு வந்து ஷோல்டரு, 4.5 இன்ச்சு ஆம் ஹோலு, ஜஸ்ட்டு பை 4 ப்ளஸ்ஸு சீம் அலவன்ஸு ஒரு லைனை வரைஞ்சிக்கிறேன். இந்த லைனுக்குள்ளே வந்துட்டு ஜஸ்ட்டு பை 4ஓட அளவை வந்து கிராஸ் பண்ணாமல் நம்ம வந்து அந்த கர்வ் வரைஞ்சிக்கிறோம். பாப்பாவுக்கு வந்து 6 இன்ச்சு, அதை மார்க் பண்ணிவிட்டு அந்த கர்வை வந்து கிராஸ் பண்ணாமல் வரைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து 9 இன்ச்சு வந்து நான் வந்து ஃப்ராகோட யோக் பார்ட்டோட லென்த் வச்சுக்கிறேன். வேஸ்ட்டு பை 4 ப்ளஸ் வந்து சீம் அலவன்ஸு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 9 இன்ச்சில் வந்துட்டு அதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம வந்து ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்க போகிறோம். இந்த எக்ஸஸ் கிளாத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளீட்ஸாக வந்து அரேஞ்ச் பண்ண போகிறது. இப்போ சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதில் வந்து நம்ம வந்து ப்ளீட்ஸ் வைக்க போகிறதில்ல, சென்டரில் வந்து நமக்கு ப்ளீட்ஸ் இருக்காது. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம நெக்குக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் வந்து நம்ம இன்னும் கட் பண்ணல, அதையும் நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் வந்து நெக்கோட டெப்த்து வந்து ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கிறேன். 3 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அதை ஒரு சின்னதாக ஒரு கர்வ் போட்டு நம்ம அதையும் வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 ஷோல்டரும் ஜாயினிங்கில் இருக்குது, அதையும் நம்ம வந்து கட் பண்ணி தனியாக பிரிச்சுக்கிறோம். இப்போ வந்து நம்ம கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கிளாத்தை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபிகர் இப்படி தான் வரும். இப்போ எக்ஸஸாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து ப்ளீட்ஸ் எடுக்கும்போது அந்த கிப்போட சைஸுக்கு வந்து நம்ம வந்து ப்ளீட்ஸ் எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு வந்து இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி இதோட அவுட்லுக் வந்து இந்த மாதிரி அழகாக சிம்பிள் அண்ட் நீட்டாக வந்து நமக்கு கிடச்சிடும். இப்போ நம்ம வந்து பயா ஸ்டிப் வச்சு தான் நெக்குக்கும் ஷோல்டருக்கும் நம்ம ஸ்லீவ்லெஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் பயா ஸ்டிப் வந்து கிராஸ் ஸ்டிப்பாக எடுத்துக்கிறோம். கிராஸ் ஸ்டிப் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை வந்து இழுக்கும்போது நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். அதான் ஸ்ட்ரெயிட்டில் எடுக்காமல் நம்ம கிராஸில் வந்து பயா ஸ்டிப் வந்து எடுத்துக்கணும் எப்போவும். இப்போ பேக் பார்ட்டில் வந்து ஒரு 2 இன்ச்சு ஃப்ரண்ட் ஆர் பேக் பேட்டர்னில் ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து ஓப்பன் வைக்க போகிறோம். அப்போ தான் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் வளர்ந்தா கூட அவங்களுக்கு ஈஸியாக வந்து நெக்குக்கு தலைக்குள்ளே போய் வரும். இப்போ அதுக்கான லைனிங் வந்து உள்ளே அடித்து திருப்புறதுக்காக ஒரு 2.5 இன்ச்சுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணி சென்டரில் ஒரு லைனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதோட அந்த ஹூக் வைக்க ஓப்பன் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பனில் வந்துட்டு நம்ம நல்ல புறத்தையும் பேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ண பின்னாடி குட்டி குட்டி நாச்சஸ் வந்து போட்டுக்கணும். குட்டி குட்டி நாச்சஸ் போட்டு இதை நல்லா கையால் அழுத்தி விட்டுட்டு நம்ம இதை திருப்பி 2 மடியல் தைச்சி அதை நம்ம வந்து தனியாக ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இப்போ 2 கிளாத் இருக்கு இல்லையா, அதோட 2 கிளாத்தோட ஷோல்டரையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பயா ஸ்டிப் வந்து நம்ம வந்து ஷோல்டருக்கும் நெக்குக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து குட்டி குட்டி நாச்சஸ்ஸு ஒரு 1/2 இன்ச்சுலேருந்து 3/4 இன்ச்சு கேப்பில் வந்து குட்டி குட்டி நாச்சஸாக நீங்கள் வந்து அந்த தையல் போட்டிருக்கீங்க இல்லையா, அதை வந்து கட் பண்ணி விட்றாமல் பார்த்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் அதையும் 2ஆக ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து நெக்கு ஆர்மு எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எக்ஸஸ் கிளாத்தை வந்து நம்ம ப்ளீட்ஸாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பிகினர்ஸாக இருக்கும்போது நம்ம பின் வச்சுட்டு செக்யூர் பண்ணிவிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஹிப்போட சைஸுக்கு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து பேக்கில் இருக்கக்கூடிய 2, ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 2 இதே மாதிரி நம்ம பின் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதையும் வந்து எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
ஊசியை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கீழே உள்ளதையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம், சைடையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குட்டி பாப்பாவுக்கு சின்னதாக ஃப்ரண்ட்டில் ஒரு போ ஒன்று அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணிவிட்டு இதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு வாங்கலாம் பார்க்கலாம். இதுதான் நம்ம ட்ரெஸ்ஸோட குட்டி பாப்பாவோட அழகான ஒரு குட்டி ஃப்ராக்கு. அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பொங்கலுக்கு. உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள்.